இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் எங்களுடைய மத்தியில் ஆண்டவரே இப்பொழுது இருப்பதற்காக நன்றி அப்பா. நீங்க தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க வழி நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய நாம மாத்திரம் மயம்படுக்கிறது செய்யுங்க. நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீர்களா? பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே நாம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம் நான் இயேசுவே உம் நாமத்தை, என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றார். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே,
எல்லாம் ஜோரா கரங்களை தட்டி மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. அல்லேலூயா. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் நீரே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையே தொழுதிடுவோம். சுத்த தேவன் நீரே. Yes. வல்லமை தேவன் நீரே. அல்லேலூயா. நீரே. வல்லமை தேவன் நீரே. சத்திய பாதைகளில் நித்தமும் நடந்திடவே, சத்திய பாதைகளில் நித்தமும் நடந்திடவே, உத்தம தேவன் நீரே, உம்மையே தொழுதிடுவோம். உத்தம தேவன் நீரே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தேவன் அவர்தான், வல்லமை உள்ள தேவன் அவர்தான். அல்லேலூயா. அவரை போல தேவன் வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. பழைய பாடல் நாம் பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறல் போல என் ஆத்மா உம்மையும் வாஞ்சிக்குது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும், ஆண்டவரை நான் எப்பொழுதும் தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய சந்நிதியில் நான் இருக்க வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வாஞ்சியா இல்லாட்டி இனிமேல் வாஞ்சியா இருங்கள். ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடையா, ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையமே என்றும் ஆவே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையமே என்றும் ஆவே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்துக்கணும் இல்லைங்களா? அவருடைய ரட்சிப்பை நான் தினமும் நான் என்ன பண்ணுகிறேன், போற்றி நான். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எல்லாம் ஜோர கரங்களை தட்டி நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோம். சரிங்களா? மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறும்போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையம் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையம் நீ என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே,
என்னம்பாவே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னம்பாவே ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம் அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம் தஞ்சமெனில் அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னம்பாவே மறுபடியும் தஞ்சமெனில் அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்னம்பாவே யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் திருமலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன் திருமலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன் தஞ்சமெனில் அடைக்கலமே கோட்டையமே என்னம்பாவே தஞ்சமெனில் அடைக்கலமே கோட்டையமே என்னம்பாவே கண்மலையாதே அலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர் கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர் எதிரிகளால் முடங்கி அடியேன் துக்கத்திரை வத்தினோ எதிரிகளால் நெருங்கி அடியேன் துக்கத்திரை வத்தினோ தஞ்சமெனில் அடைக்கலம் நீர் கோட்டையம் நீர் என்னம்பாவே தஞ்சமெனில் அடைக்கலம் நீர் கோட்டையம் நீர் என்னம்பாவே தேவரின் பகற்காலத்தில் கிருபை தருகின்றீர் தேவரின் கிருபை தருகின்றீர் அவின் பாடுபட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது இரவின் பாடுபட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது தஞ்சமெனி அவன் அடைக்கலமே கோட்டையம் என்னம்பாவே தஞ்சமெனி அடைக்கலமே கோட்டையம் என்னம்பாவே ஆண்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் ஓர் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே தஞ்சமெனி அடைக்கலமே கோட்டையமே என்னம்பாவே தஞ்சமெனி அடைக்கலமே என்னம்பாவே எல்லா ஜரக்கரங்களை தட்டி ஹல்லேலூயா தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையம் நீ என்றும் காப்பீர் எல்லாம் ஜோர சொல்லலாமா தஞ்சமே நீர் என் தஞ்சம் அவர் அடைக்கலம் நீ கோட்டையம் நீ என்றும் காப்பீர் மறுபடியும் சொல்லலாமா தஞ்சமே நீர் அடைக்கலம் நீ கோட்டையம் நீ என்றும் காப்பீர் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள் ஏன் நீர் கலங்கம் கொள்ளுகிறாய் நேசரை
அவரின் ரட்சிப்பினால், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி தஞ்சமே ஆமாண்டவரே, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் பாவே கஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் பாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஜரக்கணும். அவர் தஞ்சம். உங்களுடைய ஆத்மாவை பார்த்து நீங்களே பேசுங்க. ஏன் கலங்கராய்? என் தேவன் இருக்கும்போது நீ ஏன் கலங்கராய்? நீ ஏன் பல யோசனைகள் உங்களுடைய தலையில வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லைங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. உங்களுடைய பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் கலங்கராய்? நீ ஏன் திகைக்கிறாய்? நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏனென்றால் அவர் அடைக்கலமாயிருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இவ்வளவு இனிமை, எவ்வளவு சந்தோஷம். அவருடைய பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உம் நாமமே உயர
நீ ஏன் கலங்குகிறாய்? நீ சிங்கத்தின் கெவியில இருந்தாலும் சரி, நீ தீச்சுளை நடுவில் இருந்தாலும் சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. நிறத்தாழை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடம் வழி திறக்கும். அவருடைய நாமம் உயர்த்தும் போது கண்மழை கரைந்து போகும். அவருடைய நாமம் உயரும். Hallelujah, 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 Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. அவருடைய பலத்த பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது அல்லவா? என் ஆத்துமாவை உன்னை நீரே கலங்குகிறாய். அருமையான தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அழகான தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வெற்றி கொடுக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, 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 யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. மறுபடியும் சொல்லலாமா? பெருங்காற்று
விசுவாசமே. அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மை உள்ள தேவன் அவர்தான். இருப்பேன் என்று சொன்னவர் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே நன்றி. நாம தான் பாவிகள், ஆனால் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே உயிர் கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில வந்திருக்கிறோமோ தெரியல, ஆனாலும் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் அல்லவா. எவ்வளவு அருமையான தேவன். ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிற ஆண்டவர். உடைந்து பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். புனிதமான எண்ணில் நீர் உருவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விழியாதே. நீங்க இல்லாமல் தேவகுமாரா 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 நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம இன்னும் கொஞ்சம் ஜோராக கரங்களை தட்டி ஒரு மஷிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சில நிமிஷங்கள் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா.
துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் 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 இயேசுவே நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஆலயத்துக்கு வருவது எவ்வளவு இன்மை அல்லவா? ஆலயத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு சந்தோஷம் அல்லவா? ஆலயத்துக்குள்ள இருப்பது அது எவ்வளவு மகிழ்ச்சி அல்லவா? ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபை கிடைத்திட்டதே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்.
துதிக்கிறோம் இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாம் ஜோர சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மறுபடியும் சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை,
அது மாறாது. நம்முடைய மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், மனுஷர்கள் மத்தியில் இருக்கிற தேவன், விரும்புகிற தேவன், அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தேவனை நோக்கி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? துக்கத்தில் வந்திருக்கிறீரா? ஆத்மா ஏன் நீ கலங்குகிறாய் என்று தேவன் நமக்கு வாக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். நீ உன்னுடைய ஆத்மா பார்த்து பேசு, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களுடைய மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நாம் தேவனை தேடி எங்கும் போக தேவையில்லை, அவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆವು. ஆமாண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதாதப்பா. ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆವು. ಯೇಸುವೇ ನನ್ನೇಸುವೇ ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಯೇಸುವೇ ನನ್ನೇಸುವೇ ನಿನ್ನ ಹಾಗೆ
அதிசயனே மகோன்னதனே நான் பிரியனே. எல்லாம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற நாம் தேவனை நீ நான் வரிசையா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. I request Radha Aunty to pray for the blessing of this meeting. Hallelujah. ദേവനെ സ്വഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ നല്ല പിതാവേ, അങ്ങേക്ക് കൊടാനുകൂടി സ്തോത്രമപ്പാ സ്തോത്രം. അധികാലയ സമയം അടിയങ്ങൾ ഓരോരുത്തരെയും അങ്ങയുടെ തിരുസന്നിധിയിൽ വന്ന് അങ്ങയുടെ നാമത്തെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നതിനും അങ്ങ് ചെയ്ത നന്മകളെ സകല ഉപകാരങ്ങളെ ഓർത്ത് അങ്ങയ്ക്ക് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുവാനും കിട്ടാൻ ഈ നല്ല സമയത്തിനായിട്ട് ഞാൻ നന്ദിയോടെ അങ്ങയ്ക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്ന പിതാവേ. അങ്ങയുടെ കൃപ അതൊന്നു മാത്രം അടിയങ്ങൾക്ക് മതിയപ്പ. അത് കാലേതോറും പുതിയതെന്ന് അടിയങ്ങൾ അറിയുന്ന പിതാവേ സ്തോത്രമപ്പ. അടിയങ്ങൾക്കായി ദൈവിക സുഖങ്ങളൊക്കെയും വിട്ട് മനുഷ്യപുത്രനായിട്ട് ഭൂമിയിൽ വന്ന് കർത്താവെ അടിയങ്ങളുടെയൊക്കെ രോഗങ്ങളും പാപങ്ങളും ശാപങ്ങളും എല്ലാം തൻ്റെ മേലേറ്റ് ക്രൂശിക്കപ്പെട്ട് അടക്കം ചെയ്ത് 3-ാം നാൾ ഉയർത്തെഴുന്നേറ്റ് ഇന്നും അടിയങ്ങളുടെ ഇടയിൽ വസിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന പിതാവേ. വിളിച്ചാൽ വിളികേക്കുന്ന ദൈവം അങ്ങ് ഒരാൾ മാത്രമെന്ന് അടിയങ്ങൾ അറിയുന്ന കർത്താവേ. അതറിയാൻ ഓരോ മക്കളുടെയും ഹൃദയങ്ങളിൽ അങ്ങ് വസിക്കുമാറാകട്ടെ. ദൈവവചനത്താൽ കർത്താവെ ഞങ്ങളെ ഓരോരുത്തരെയും അങ്ങ് കാത്തുകൊള്ളണമേ അപ്പാ സ്തോത്രം അപ്പാ സ്തോത്രം. അങ്ങ് ചെയ്തിരിക്കുന്ന നന്മകൾ അത് എണ്ണി തീർക്കുവാൻ അടിയങ്ങളുടെ നാവുകൾക്ക് പറ്റാതെ ഈ നാളുകളും പറ്റാതെ അപ്പാ സ്തോത്രം. അത്രമേൽ കൃപകളാൽ ഓരോരുത്തരെയും ജീവിതം ധന്യമാക്കിയതിനായിട്ട് നന്ദിയോടടിയും സ്തോത്രം ചെയ്ത് ഇരിക്കുന്നു കർത്താവെ. വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്ന കർത്താവെ. വേദനയാൽ രോഗങ്ങളാൽ പല മനോവ്യാധികളാൽ കഷ്ടപ്പെട്ടിരിക്കാം പിതാവെ. അവയെല്ലാം ഹൃദയങ്ങളെ അറിയുന്നവൻ അങ്ങ് ഒരുവാർ മാത്രമേ കപ്പാ സ്തോത്രം. എല്ലാത്തിനും കർത്താവെ അങ്ങ് മറുപടി നൽകി ഓരോരുത്തരെയും അനുഗ്രഹിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. തുടക്കം മുതൽ കർത്താവെ ഈ സഭ പിരിയും വരെയും അങ്ങയുടെ കൃപ അടിയങ്ങളോടൊപ്പം ഉണ്ടായിരിക്കണം. അപ്പം മടങ്ങി പോകുമ്പോഴും എല്ലാ മക്കളോടൊപ്പവും അങ്ങയുടെ കൃപ ഇരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് അടിയൻ സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവെ. സ്തോത്രം. വന്നിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും അങ്ങയുടെ കരങ്ങളിൽ തരുന്നു പിതാവെ. പ്രത്യേകിച്ചും ദൈവദാസനെയും കരങ്ങളിൽ തരുന്ന കർത്താവെ. അങ്ങയുടെ മഹിമയാൽ മൂടയണമേ അപ്പാ സ്തോത്രം സ്തോത്രം കർത്താവെ. എല്ലാവരെയും സന്തോഷത്തോടു കൂടി മടക്കി അയക്കുമാറാക്കണം. എല്ലാ രോഗങ്ങളും എല്ലാ വ്യാധികളും അങ്ങ് തീർക്കണമേ അപ്പാ സ്തോത്രം. എന്നേക്കുമായിട്ട് കർത്താവെ ദൈവിക സമാധാനം ഓരോ കുടുംബങ്ങളിൽ ഓരോ മക്കളുടെ മേൽ എല്ലാത്തിലും മേലായിട്ടുള്ള ദൈവിക സമാധാനം നിറയ്ക്കണമേ എന്ന് അടിയൻ പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. സ്തോത്രം. സകല സ്തുതികളും മഹത്വവും ദൈവമേ അങ്ങ് ഒരാൾക്ക് മാത്രമേ അങ്ങയുടെ ധന്യമായ നാമത്തിൽ തന്നെ. ആമേൻ. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல நமக்கு செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். பின்பு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும். We will have fasting prayer on Tuesday as well as Friday. அதனாலே நீங்கள் 12 மணி அளவில் வந்துட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் தொடங்கி சீக்கிரம் நாம் முடிக்க முடியும். 12 மணிக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் 12 மணிக்கெல்லாம் தொடங்கிடலாம். என்ன வெயில் காலம் இல்லையா? நீங்கள் அப்புறம் லேட்டாக வந்தீங்கன்னா தூங்க தான் வைக்கும். வெயிலுக்கு மயக்கமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் மயக்கத்தெல்லாம் தெளிவுபடுத்த முடியாங்க. நம்ம சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நாம் செல்லுவோம். வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம், பின்பு சாயந்தரம் காயர் ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கு வருகிற எல்லா மக்களும் வந்துருங்க. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 7 மணி போலையும்,
ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல் 7:30 மணிக்கு வரைಗೆ கன்னட ஆராதனை, 9:15 தமிழ் ஆராதனை இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கலாம், இல்லாட்டி லேட்டாக தான் முடியும். நாங்களும் ஃபஸ்ட்டு சர்வீஸை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். எல்லோரும் 7:30 மணிக்கே வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு 7:30 மணிக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்புறமா அவங்கள வேரட்டி 7:30 மணிக்கு வர வைக்கலாம். சரி, உங்களையெல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். Happy to see you everybody, especially Sana Church who is among us. So we welcome you. Next time you bring your guitar also so that you can enjoy God's presence with songs. Okay, so when you are ready, you tell us. We will reserve a place for you. Okay. தேவன் அருமையாக நம்ம இதுவரைக்கும் எல்லாவற்றையும் கூட இருந்து இந்த பிப்ரவரி மாதத்தை ஆல்மோஸ்ட் முடிக்க அவர் உதவி செய்தார். 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே காலை ஆராதனை 5:30 மணிக்கு இருக்காது. ಬೆಳಗ್ಗೆ 5 வரைಗೆ ಇರಲ್ಲ. நமக்கு எப்பொழுதும் போல் 7:30 மணிக்கும் 9:30 மணிக்கு 9:15க்கும் இருக்கும். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினாலே நீங்கள் ஆயத்தமாய், நீங்கள் திருவிருந்துக்கு ஆயத்தமாய் நீங்கள் வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? புரிஞ்சுதா இல்லையா? 5:30 மணிக்கு ஆராதனை இல்லை, அதனால் இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணாதீங்க. சரி, இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கென்று நாம் காணிக்கையும் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் அங்கே வச்சுக்கலாங்களா? சரி, அப்போது நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வேதா பிரதர் வீட்டில் இருக்கும். 7:30 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ரெடியாக இருந்ததுன்னா 7:30 மணிக்கு நீங்கள் வந்துருங்க. எல்லாத்துக்கும் வேதா பிரதர் வீடு தெரியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்துருங்க. அதனால் 7:30 மணிக்கெல்லாம் நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் முடியுங்களேன். வெட்கப்பட்டு போனதில்லை, அவர் உங்களை கைவிடதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் வேண்டும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுகிறாராம்? பதிலானார். இந்த பாடலை பாடும்போது நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செலுத்துவோம். வா அனுராதா, வா காணிக்கை கலெக்ட் பண்ணி. அடுத்த வாரத்துலேருந்து முழங்கால் போட்டுட்டு வரணும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே பரவாயில்ல அது போட்டுட்டே வா. அதையும் காணிக்கெல்லாம் எடுக்கும்போது பயபக்தியோடு வர்றதுனால நல்லாவே கட்டிட்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாது இல்லையா? திடீர்னு காணிக்கை எடுக்கணும், திடீர்னு ஜெபம் பண்ணணும். இப்படி பரவாயில்லவா, திடீர்னு ஜெபம் பண்ணணும். அதனால எல்லாத்துக்கும் என்னவா இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். அதனால் வரும்போதே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் வா. முழங்காலோடு வராதிங்க. சியோன் மலையாட்டம் நினச்சிக்காத. படிக்கட்டெல்லாம் முழங்கால் போட்டுட்டு ஏறணும்னு காலையே நடந்து வாங்க. ஆனால் வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக மம்மி ஜெயக்குடி கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே, சர்வ வல்லவரே, சர்வ சோசிகரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற நல்ல தெய்வம் ராஜா. விண்ணப்பத்தை கேட்கிறங்கள் நல்ல தெய்வம் அப்பா. விடுதலை தருகிறங்கள் நல்ல தெய்வம் நீங்கள் அல்லவா ராஜா. ஆமாண்டவரே, இன்றைய நாளும் கத்தாவே அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கத்தாவே ஆமாண்டவரே, நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தயவுக்காக கோடி கோடி நன்றி அப்பா. நீங்கள் நல்லவர் வல்லவர், நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி. நீங்கள் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி ராஜா. நீங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி ராஜா. ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறபடியா நன்றி ராஜா. இந்த நாளும் கத்தாவே ஆளலுயா, உங்கள் கிருபை இன்னும் தேவை என்றவரே. பிள்ளைகள் கொடுத்த கத்தாவே காணிக்கைகளை கத்தாவே உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ராஜா. கொடுத்த அளவின்படி அல்ல ராஜா, அவர்கள் மன விருப்பத்தின்படி கத்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா 30, 60, 100 பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா உங்கள் ஊழியத்துக்கு கொடுத்ததும் அவர்களுக்கு போதுமானதாய் மாற்றித்தாருங்க ராஜா. அவர்கள் தேவைகளையெல்லாம் கத்தாவே அப்பா சந்திங்கப்பா. ஆமாண்டவரே, நீரே மெய்யான தெய்வம் என்று அனைவருக்கு சாட்சி பகரும்படி அவர்கள் வாழ்க்கையில் கத்தாவே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்ய போயிருடைய நன்றி 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 ராஜா. இம்மட்டும் காத்த எபினேசர் நீங்கள் இனிமேலும் காக்க வல்ல தெய்வமாக இருக்கிறபடியா கோடி நன்றி அப்பா. வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம் அல்லவாப்பா. ஓ ரிமா லஷக்கரபரா ஓ ரபரபரபரபா. வியாதியோடு வேதனையோடு வந்த பிள்ளைகளை கத்தாவே ஆற்றி தேற்றி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கத்தாவே ஒரு புதிய பலத்தோடும் கத்தாவே, ஒரு புதிய மகிழ்ச்சியோடும், புதிய ஆசீர்வாதத்தோடும், புதிய சமாதானத்தோடும் கத்தாவே அப்பா கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. இங்கே வந்தது நல்லதென்று கத்தா பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. இப்பொழுதும் கத்தாவே செய்தி கொடுக்கும் பிள்ளையோடும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. பேசுகிற தெய்வம் நீங்கள் அல்லவா ராஜா. ஆவியானவர் தாமே பிள்ளையை கத்தாவை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேணுமா இருக்கீங்க ராஜா. வந்திருக்கும் ஒவ்வொரு இருதயங்களுக்கு ஏற்றவண்ணம் நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா நீங்கள் அப்படி செய்ய போயிடுவியால் நன்றி நன்றி நன்றி. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, உங்கள் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தி கொள்ளுங்கப்பா. எல்லா சோத்திரம் துதி கன மகிமை வேணும் யாவை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்பவள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்னைக்கு ட்ரம்மிஸ்ட் ப்ரேயர் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? என்னை இடையில தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறவர் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் ஆரம்பித்து சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, Sana, you can understand Tamil little bit? Okay. I'll try to speak little bit of English. சரி, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் இப்படியாக நடக்கும். அன்பு இருக்காது, எல்லா பக்கமும் என்ன இருக்கும்? குழப்பம் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரு விதமான நம்முடைய உலகமே விதமாக அது செல்லும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். Already God has told us that the day when He is going to come, there will be a lot of chaos. We cannot trust. There will be no love. There will be confusion. அப்படின்னெல்லாம் நாம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போது இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில், ஏன்னா ட்ரம்பவே நம்ப முடியல. யாரை நம்ப முடியல? ட்ரம்பவே ட்ரம்ப் சொல்கிற அப்படி நமக்கு நான் இப்படி டாரிஃப் போட்டுருவேன், அப்படி டாரிஃப் போட்டுருவேன்னு.
அப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்தான். ஆனால் யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ட்ரம்ப் போடுற டாரிஃப் எல்லாம் என்ன ஆகாது, அது செல்லாது அப்படின்னு சொல்லி நேற்று டிசிஷன் வந்திருக்கு. அவன் பயமுறுத்திட்டு இருந்தான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, அப்படியெல்லாம் இல்லை. அப்போது வல்லமை உள்ள, உலகத்திலேயே வல்லமை உள்ள ஒரு கண்ட்ரி, அதனுடைய பிரசிடென்ட்னோட வார்த்தையே இன்னைக்கு என்ன பண்ண முடியல, நம்ப முடியலன்னா அப்போ எப்பேற்பட்ட நிலைமையில நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இப்பேற்பட்ட நிலைமையில நாம் இருக்கும்போது நம்முடைய ஆத்மா அநேக காரியங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கும், அது யோசனையில் இருக்கும். அநேக காரியங்கள். Now my soul, what it will do is, it will be roaming throughout here and there. என்ன செய்யலாம், எப்படி இருக்கலாம், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு கூட நம்மளைய ஆத்மா என்ன பண்ணுதான், அது குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா? அநேக பேர்த்துக்கு குழப்பம், என்ன செய்ய வேண்டும் என்றே குழப்பம். நம்ம செய்யறது உண்மையாய் நமக்கு அது நல்ல ஒரு பலன் கொடுக்குமான்று கூட நமக்கு தெரியல. பார்க்கலாம், இங்கேயே நம்ம பார்க்கும்போது, கீழே கடையில் பார்க்கும்போது எத்தனை அந்த சென்டரில் இருக்கிற கடை ஃபஸ்ட்டு சலூனாக இருந்தது, ஜூஸ் கடையாக மாறிச்சு, அப்புறம் வேறு ஏதோ மாறி திரும்ப இன்னொரு ஜூஸ் கடையாக மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. ஆனால் எதுவுமே அந்த இடத்துல என்ன ஆகலை, வாய்க்கலை, சக்ஸஸ் ஆகவே இல்லை. இப்போ அது காலியாக கிடக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம போடுறதெல்லாம் நமக்கு சில நேரம் நாம் யோசிக்கிற காரியங்கள், நம்ம போடுற பிளான் எல்லாம் நிறையா இருக்கலாம். ஆனால் அது நம்ம போட்ட பிளானை போல் அதை நடக்காட்டி நமக்கு என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். சில நேரம் தேவன் மேலேயே நம்ம சொல்லுவோம், why God has put me in this situation அப்படின்னு கூட சில நேரம் நமக்கு நம்ம யோசிக்க தோணும். நம்முடைய ஆத்மா அப்படியெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். அப்படி வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். Hebrews 6th chapter 19th verse. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கலாம். இந்த இடத்துல அது எப்படி இருக்குதுன்னா, we have this hope as an anchor for the soul that is firm and secure. அது எப்படி இருக்குதா, firm and it is secure. தமிழில் வாசிக்கும்போது எப்படி இருக்குது அது? என்னென்ன ஃபர்மும் செக்யூருக்கு என்ன? ஆமாம், அது நிலையும் அது உறுதியுமாயிருக்கிறதாம். நான் காலையில் கூட இந்த ஆங்கர்ன்னு சொன்ன உடனே காலையில் கூட நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன என்றால், ஒரு பெரிய படகு பெரிய படகு அது இருக்குது. மழை பெய்யும் போது இல்லை காற்றடிக்கும் போது புயல் வரும்போது அந்த கப்பலை ஓட்டுகிற பைலட், அதுக்கு என்ன சொல்கிறது, சைலர், அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய பலமோ இன்டெலிஜென்ஸோ அதையெல்லாம் என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். அவன் நம்புகிற ஒரே காரியம் என்னவென்றால், அந்த நங்கூரத்தாக தான் அவன் என்ன பண்ணுவான், நம்புவான். ஏனென்றால் என்ன புயல் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதான், இதை ஆட்டக்கூடாது. காற்று வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அது அசையக்கூடாது. இல்லை புயல் வந்தாலும் அது அங்கே இங்கே ஓடக்கூடாது. அது செக்யூராக இருக்கணும், அது ஃபேமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒருத்தன் தான், அது ஒரே ஒரு நம்பிக்கை தான். அது என்னன்னா, கப்பலில் இருக்கிற ஆங்கர், நங்கூரம். கப்பலில் இருக்கிற
அப்போ நம்முடைய ஆத்மா எதுவும் நம்மை அது குழப்பத்துக்குள்ளே போகாதபடிக்கு, அங்கேயும் இங்கேயும் ஆடாதபடிக்கு, இல்லை வேற யோசனைகள் வராதபடிக்கு அது நங்கூரமாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த இடத்துல என்னதான் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது ஆத்மா நங்கூரமாக இருக்கிறது. அப்போ இந்த நங்கூரம் மேல நம்பும் போது தான் நமக்கு எது வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாதான், அசைக்க முடியாது. ஏன் இந்த நங்கூரத்தின் மேலே நாம் நம்பினா ஏன் நம்ம அசைக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சில காரியங்களை நாம் பார்த்து நம்ம போகலாம். இதை நாம் பார்க்கும்போது வாசிப்போம். முதலாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமாம். Why should we believe on this anchor? That is what the thing that we are going to learn today. ஏன் நம்ம இந்த நங்கூரம் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் என்று சொன்னால், முதல் காரியம் என்னவென்றால், he is the same unchanging Jesus. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை செய்பவரே, மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவரே, மாற்றங்கள் இல்லை. அவர் வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார், மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He is the same unchanging Jesus. He will never change. So the first thing why we have to believe in this anchor is he will never change. Human will change. மனுஷன் மாறுவான். மனுஷனை பார்க்கிலும் தேவன் மேல் நீங்கள் பற்றுதலாய் இருங்கள் தான் வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? ஆமா. ஏன்னா அவன் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணலாம், நாளைக்கு இருக்க மாட்டான். Night he may promise, morning he may not be there. அப்போ நமக்கு நம்முடைய நங்கூரம் யாராய் இருக்கணும்? ஆண்டவர் இயேசுதான் இருக்கணுமே வழிய அதை விட்டு வேறு யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. மகன் கடைசி வரைக்கும் இருந்து எங்களை காப்பாற்றுவான், கொல்லி வைக்குவான்னெல்லாம் நம்பாதீங்க. மகன் என்ன வைப்பானா? ஆமாம். ஒரு சயின்டிஸ்ட் தான் நேற்று ஒரு ஒய்ஃபை கொன்னது. ஐ திங்க் இஸ் சயின்டிஸ்ட், இஸ்ரோவில் வேலை செய்கிற இஸ்ரோவில் வேலை செஞ்சுட்டு இருந்த ரிட்டையர்டு தன்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டா, அப்படி கொன்னுட்டா. அப்படி ஏன்னாலாம் கேட்காதீங்க, அங்கேயே போய் கேட்டீங்க. கொன்னுட்டா. அப்படி கொன்னுட்டதுனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ யாரை தான் கொல்லி வைக்கணும்? யாரும் சொல்லுங்களேன். மகனோ மகளோ தான் என்ன பண்ணணும்? ஆமாம், மகன் எங்கே இருக்கிறா? அமெரிக்காவில் இருக்கிறா. அவளுக்கு சொல்லும்போது அவள் சொல்லிட்டா, நான் வரமாட்டேன். என்ன சொல்லிட்டா? நான் வரமாட்டேன். ஐ எம் நாட் இன் எ பொசிஷன் டு ட்ராவல், ஐ வில் நாட் கம். அப்போ மகனை நம்பி மகன்தான் கொல்லி வைக்குவான்னா நம்பாதீங்க. யாரை நம்பாதீங்க? சொல்லுங்களேன் ஜோரா.
ஆமாம், கொல்லி வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்னு நல்லா நினச்சிட்டு இருக்காதீங்க. யார் வேணாலும் வந்து கொல்லி வைக்கலாம், எரியும். அவங்க தான் வந்து கொல்லி வச்சாதான் எரியும், பரலோகத்துக்கெல்லாம் போகன்னு நினைக்காதீங்க. ஐயோ கொல்லி வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், ஒருத்தி வேணும் நல்லா நினச்சிட்டு இருக்காதீங்க. இல்லையா? கொல்லி வைக்காமையே எலக்ட்ரிக்கில் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சு சாம்பலாக போகுது. அப்போது நமக்கு இன்றைக்கு நம்பிக்கை அது யார் மேலே தான் இருக்கணுமே என்றால், இந்த சுவாசம் உள்ள மனுஷன் மேலே நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவன் பறந்து போயிடுவா அப்படி, இல்லாட்டி மறந்து போயிடுவா அப்படி. ஒன்று பறந்து போயிடுவா அப்படி, இல்லாட்டி நீ இதை சொன்னன்ட்டு மறந்தும் போயிடுவா அப்படி. அதனால நம்ம முதல் காரியம், எப்பொழுதும் மாறாத தேவன், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற தேவன், எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற தேவன் மேலே முதலாவது நம்முடைய நங்கூரம் அவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே நீங்கள் 13:5 தான் நினைக்கிறேன், கொஞ்சம் மேலே அப்படியே வாசிங்க. என்ன இருக்குது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இல்லை அதல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை விட்டு அவர் ஒருபோதும் அவர் பொய் சொல்லுகிற தேவனே இல்லை. What does it say? He says that he will never leave you nor forsake you. So we have to keep him as the anchor. ஆமா, கைவிட மாட்டேன் அப்படின்னு February 14th சொல்லலாம். February 14th ನಾನು கைவிಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತ February 14th 25ರಲ್ಲಿ ಹಂಗೆ ಹೇಳ್ಬೋದು. 26ರಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ ನಾನು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡಲ್ಲ ಅಂತ. 27ರಲ್ಲಿ ஆமாம், அவ மனிதனல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லையே, வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் நம்பினா எந்த ஏமாற்றமும் இல்லை. நம்முடைய அப்பாவோ அம்மாவோ நம்பினா ஏமாற்றம் இருக்கலாம், சில நேரம் இருக்காம இருக்கலாம். உண்மையுள்ள அப்பா அம்மாவும் இருக்கலாம், இல்லைங்களா? அப்போ அவர்கள் மேலே வைத்தா நம்ம ஏமாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நங்கூரத்தின் மேல் வைத்தால் ஒருபோதும் நம்ம ஏமாற்றம் அடைய மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்வார். கைவிட மாட்டார்னா கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் மேலே நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தை எல்லாம் விட்டு நீ போ, நான் காட்டும் இடத்துக்கு நீ என்ன பண்ணு, நீ போ என்று சொல்லும்போது அவன் முதல் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அதே ரோமர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஒருத்தர் ஆதிகாரம் எடுத்துங்க, ஒருத்தர் ரோமர் எடுத்துங்க. ஆதி காಂಡ 12 ರೋಮರ್ 4:11. ஆமாம், இப்போ ரோமர் 4:11 வாசிங்க. மேலும்
மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் ஆ, அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு ஆ, முத்திரையாக ஆ, விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். ம், விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ம், நீதி எண்ணப்படும் பொருட்டாக ஆ, அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் ஆ, விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் ம், மாத்திரமல்ல, ம், நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ம், விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த ம், விசுவாசமாகிய ம், அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு ஆ, தகப்பனாயும் இருக்கும்படிக்கும் ஆ. அந்த அடையாளத்தை பெற்றான். ஆமா, அவன் அன்னைக்கு கேட்டது, அன்றைக்கு அவன் கேட்டு சென்றது புது ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான் என்று. ஏன் இருக்கிறான் என்றால், ஆண்டவர் எங்க போக சொன்னாரு, ஆண்டவர் எப்படி போக சொன்னார் என்று சொல்லி அவன் அதை யோசிக்கல. அவன் நம்பிக்கை வைத்தது என் ஆண்டவர் வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. My Lord will lead me, so I will trust in him, and wherever he says I will go. அப்படின்னு சொல்லி அவன் அன்றைக்கு போனான். அதே போல நமக்கு விசுவாசம் இந்த நங்கூரமான இயேசு மேல அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் மேல தான் நம்பிக்கை இருக்கணும். அவர் வழி நடத்துவார் என்கிற தைரியம் நமக்குள்ள என்ன பண்ணணும், அது இருக்கணும். அடுத்த மாதம் நம்மளுக்கு ஃபீஸ் இருக்கிறது, ஒன்றும் என்னென்னவோ நமக்கு என்ன இருக்குது, செலவுகள் இருக்குதா இல்லைங்களா? ஆமாம். வெறும் புக்ஸ் வாங்கறதுக்கு 8500 நானும் என் தம்பியும் போயிட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு புக்ஸு வாங்கறதுக்கு எவ்வளோ, 8500 போய் கேட்டதுக்கு. அந்த காலத்தில் அட்மிஷனெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு வெறும் புக்கு வாங்கறதுக்கு 8000, ஒரே ஒரு கிளாஸ் தான், 10ஆம் கிளாஸுக்கு 8500. நேற்று போய் கேட்டோம், காசு கொடுத்து அனுப்புங்க, நாங்கள் புக்ஸு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போது இத்தனை செலவுகள்லாம் இருக்குது, இத்தனை காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா குழப்பத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்முடைய ஆத்மா வெளியிலிருந்து வர காற்றை பார்த்து, ஐயோ ஃபீஸுங்கிற காற்று பார்த்து அது என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஐயோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த காற்று நம்மை பார்த்து அடிக்கும்போது நங்கூரம் அது கெட்டியாக உறுதியும் அது என்ன பண்ணியிருக்கணும், உறுதியாக நிற்க இயேசுங்கிற நங்கூரம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அங்கே இங்கே அலைந்து திரியாதே. அங்கே போக இங்கே போக அதை பண்ண இதை பண்ணல, நீ முழங்கால் போட்டு தைரியமாய், எப்படி நம்ம அவ்வளோ பெரிய ஷிப்பை அவர்கள் பயப்படாமல் என்ன பண்ணுறாங்க, நங்கூரம் போட்டு ஆறாமல் இருக்கிறாங்க. புயல் நங்கூரம் புயலை என்ன பண்ணாது, தடுக்காது, காற்றை தடுக்காது. ஆனால் அதுக்குள்ளே செல்லும், அது அடித்து போகிற வரைக்கும் தைரியமாய் அதுக்குள்ளே இருக்க அது பண்ணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா, புரியலையா? உங்களுக்கு கஷ்டம் வரலாம், விருகாலி வரும்போது ஏன் காலி எதிர் வரும்போது பக்கத்து மேலே இந்த காலின்னு ஓடி போகுது. என்ன அடித்தாலும் தைரியமாய் நிற்கும்படியாக இயேசு என்கிற நங்கூரம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன வரட்டும், கஷ்டம் தானே பரவாயில்ல, காசு தானே தேவை பரவாயில்ல, இது தானே வேணும் பரவாயில்ல. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 4 மாதம் அதுவும் வேணும், ஃபஸ்ட்டு சர்வீஸு நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு சர்வீஸு நிறைய இருக்குது, எவ்வளோ மாதம் வேணும், 4 மாதம் வேணும்னு நினச்சேன். தொடங்கி எத்தனை வாரமாச்சு, 4 வாரம் தான் ஆக போகுது. இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு. ஐயோ செகண்ட் சர்வீஸ் ஃபுல் காலியாக இருக்குன்னு நினச்சேன், பரவாயில்ல. ஆண்டவர் சொன்னால் அது அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணுமே வழிய யாரும் இல்லை.
இல்லைங்களா? நமக்கு வேற எதுவுமே நங்கூரம் இல்லைங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. நீங்கள் போடுற பிளான் எல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் போடுற பிளான் பாதியிலேயே நீங்களே விட்டுட்டு ஓடிடுவீங்க. அதனால தான் ஆண்டவருடைய பிளான் தான் அது கடைசி வரைக்கும் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இருள் சூடும் லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. சொல்லலாமா? பாடுங்களால் நிறைந்து காலமெல்லாம் நான் பாடுகிறேன். என் ஆத்துமா நீ அஞ்சிடாதே, அஞ்சிடே, பயப்படே, என்னோடு எல்லாம் சேர்த்து சொல்லலாமா? அஞ்சிடே, அஞ்சிடே, என்னோடு மறுபடியும் சொல்லலாம். அஞ்சிடே, 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 என்னோடு அஞ்சிடேன் என்றால் பயப்படேன், பயப்பட மாட்டேன். அலைகள் அது படகின் மேல் மோதினாலும் கடல் மேல் நடந்து வந்து, கடல் மேலே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எந்த நிலைமை எது அல்ல, நங்கூரமான இயேசு மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது எதுவும் உங்களை அணுகாது. ஏனென்றால் முதலாவது என்னது?
அவர் என்ன பண்ண மாட்டார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மனிதரோ மாறுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம வாசிப்போம் ஐசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். முதல், அவர் மாறாத தேவன். ரெண்டாவது அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார். தன்னுடைய வல நீதியின் கரத்தினாலே நம்ம என்ன பண்ணுவாராம்? கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவது, கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மார்க் 4ஆம் அதிகாரம் 36 37 வாசிங்க. 36 37. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, மூன்றாவது என்னன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க நிலைமை பார்த்து பயந்து இருக்கலாம், நீங்க நிலைமை பார்த்து கஷ்டம், ஐயோ இப்படி எல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய அலை வருது, இவ்வளோ பெரிய இது வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கலாம்? பயந்து இருக்கலாம். யூ மே ஃபியர் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். For no reason also you may fear. ஆனால் தேவன் உங்களுடைய பயத்தை ஒரே நொடியில மாற்ற முடியும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? புரியலையா? அப்ப சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். நான் எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஏன் அவர் மேல் நங்கூரமாக இருக்கணும்னா, அலைகள் வந்தால் அவர், நீ அடங்கி போனா அது அடங்கி போகும். அலைகள் வரலாம், நீ அந்த இடத்துலையே நில்லுன்னா அது அந்த இடத்துலையே நின்றோம். மழை பெய்யலாம், மழை பெய்யாதுன்னு சொன்னால் மழை பெய்யாமல் போயிடும். அதற்கு வேண்டும், நமக்கு விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசம். அவர் கேட்குறாரு, உன் விசுவாசம் எங்கப்பா போயிடுச்சு? ஏன் நான் இருக்கிறேன் இல்லையா, ஏன் நீ பயந்த, நீ ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு. அப்போ தெய்வம் நங்குரமாக இருந்தா மழை அடைச்சா பரவாயில்ல, என் ஆண்டவர்கிட்ட சொன்னா அது போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராச்சும் எதிரி என்னை கொல்ல வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவனை என்ன பண்ண வேண்டும் என்ற என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம யுத்தம் பண்ண தேவையே இல்லை. We need not fight because Jesus is our anchor. You may face troubles, you may find turbulence, you may have lot of things against you. What's Anna? You may have anything, no problem, because Jesus is my anchor. இயேசு தான் எனக்கு என்னவா இருக்கிறாரு? நங்கூரமா இருக்கிறார். என் ஆத்துமா அங்கே இங்கே அலையாதபடிக்கு, என் ஆத்துமா கவலைப்படாதபடிக்கு, என் ஆத்துமா யோசிக்காதபடிக்கு அவர் என் ஆத்துமாவின் நங்கூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இதையும் உங்களை தைரியப்படுத்தலைன்னா ஆண்டவரே நேரம் நின்றா கூட நீங்கள் தைரியம் இருக்க மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தாட்டி ஆண்டவரே நின்னா கூட, ஐயோ அங்கே பேய் இருக்குதுன்னு தான் பயப்படுவீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாம் அவர் மேல் விசுவாசித்து நிற்கணும். அவர் கெட்டியாக பிடிச்சா, நங்கூரமாய் கெட்டியாக பிடிச்சா அமைதி. என்னதான் அடித்தாலும், என்ன அலைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசையவே மாட்டோம். நமக்கு அசையிருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார், அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம வெறும் அவரை நம்புறது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிற அப்படி ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39. ஆமா, அடுத்தது தேவன் மேல் அவர் நம்மை நேசிச்சிருக்கிறார். He loved us because we didn't love him. இல்லையா? நம்ம நேசித்தபடினாலே ஆண்டவர் நம்மை அவர் நேசிக்கல. அவர் என்னத்துக்கு நேசிச்சார்னா, நம்ம ஐயோ இந்த மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாதான், மடிந்து போயிடக்கூடாதுன்றதான் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மை நேசித்தார். அப்போ நம்ம அவரை அந்த அன்பை விட்டு அது என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே அசைக்கக்கூடாது. நம்ம பத்திரமா நம்ம அவரை எப்பொழுதும் நேசிக்கிற அந்த அன்பு நமக்கு இருக்கணும், இல்லைங்களா? அப்படி இருக்கணும். நங்கூரம் அவர் மேலே நம்பிக்கையும், அவரை நேசிக்கணும். அடுத்ததாக அவர் செய்வார் என்று சொல்லி நம்ம அமைதியாக இருக்கணும். நங்கூரம் வேலை செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருக்கும். அது போய் கடல் ஆழத்தில் போய் அது என்ன பண்ணும், அது கெட்டியாக பிடிச்சிக்கும். நீங்கள் போய் ஆழத்தில் நங்கூரத்தை கொண்டுட்டு போய் கீழே பார்த்துருக்குறீங்களா? நங்கூரம் எப்படி இருக்குதுன்னே தெரியாதா? யூ டோன்ட் நோ ஹவு த ஆங்கர் ஒர்க்ஸ். They will just throw it inside the sea. It will go deep under the sea, and wherever it is possible to get stuck, it will get stuck. The sailors will not dive and go over, they will keep on searching. அங்கே இருக்கிற செயலர்கள் நங்கூரத்தை கொண்டுட்டு போய் எங்காச்சும் மாட்டும், அப்படி அல்ல. நங்கூரம் மேலே நம்பிக்கை வச்சு கீழே விடுவாங்க. அது போய் இந்த இடத்துல போய் மாட்டி நம்மை அப்படியே ஸ்திரப்படுத்தும். அது மாதிரி இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வரும். இல்லாட்டி என்ன வரும், சோர்வு தான் வரும். ஐசாயால் அது தானே சொல்லுகிறது. நீங்கள் இயேசுவே என்ன பண்ணுங்க, வாசிப்போம். ஐசாயா 40:30 நினைக்கிறேன். Those who trust in the Lord will renew their strength. 40:31 இன்னொரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் மேல் காத்திருக்கிறவர்கள். அப்போ அவர் வேலை செய்வார், அவர் பலன் கொடுப்பார். நீங்கள் ஒன்றும் பிரயாசப்படாதீங்க. நங்கூரம் வேலை செய்யும். அது போய் கரெக்டாக எந்த இடத்துல மாட்டணுமோ மாட்டி நிற்க வைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அதன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு சும்மா இருங்க. You trust and you believe that God will do great things. And you stay calm. Then you will have the strength. God will give you the strength. He will renew the strength. அவர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம்
33 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆ. இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். In English it says, I have told you these things. Vatsana, you may have trouble in this life. But Jesus says, I have overcome, so you believe in me, you will also overcome. Hallelujah. Hallelujah. What Vinay you followed? You may have trouble in this, but Jesus has overcome everything. Hallelujah. ஜோரா சொல்லுங்களேன், ஹalleluya. ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறார்னா நம்மளும் ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தம். ஹalleluya. கண்களை மூடலாம். நமக்கு அவர் கேடகமும் இல்லைங்களா, கோட்டையும் கேடகமுமான தேவன், அவரிடத்தில் நாம் தங்கும்போது நமக்கு எதுவுமே நமக்கு என்ன ஆகாது, ஒன்றுமே. ஆமாம், சங்கீதம் 18:2 மாத்திரம் வாசிச்சிருங்க. The Lord is my rock, my fortress and my deliverer, where I seek refuge, my shield and the arm of my salvation. ஆமாங்க. அதனால் அவருக்குள்ளே அடங்கி இருங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம். அவரே உங்களுக்கு நங்கூரமாக இருக்கட்டும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். புயல் வரும் போயிடும், அலைகள் வரும் போயிடும், வேதனை வரும் போயிடும், கண்ணீர் வரும் போயிடும். ஆனால் அதில் மத்தியில் நீங்கள் அசையாதபடிக்கு நிற்க வைக்கிறதான் இயேசுவின் நங்கூரம். நம்முடைய ஆத்துமாக்கள் அவர் மேல் பற்றுதலாய் இருக்கும்போது, அவர் தேவன் நமது அடைக்கலமும் எழலுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் எழலுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் எழலுமானார், ஆபத்து காலத்தில் பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அநேக நேரம் அலைகளை பார்த்து, புயலை பார்த்து ஆண்டவரே பயந்த நேரம் உண்டப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே சில நேரங்களில்
அதை பார்க்கும்போதே எங்களுக்கு பயமாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய ஆத்மாக்கு நங்கூரமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதோடு ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் மேல் பற்றுதல் ஆண்டவரே நம்பிக்கை வைக்கும் போது எந்த அலைகளும் ஆண்டவரே எங்களை அசைக்காதப்பா. ஆண்டவரே, மறுபடியும் நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு ஆண்டவரே நீங்க பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் பயப்படாதபடிக்கு தைரியமாய் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். அவர் எனக்கு நங்கூரமாய் இருக்க நாங்களும் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நம்மை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை அனுதினமும் தைரியப்படுத்திட்டோம். ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எப்பொழுதும் எங்களோட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க ஆண்டவரே வழி நடத்துங்க. ஒன்னும் ஆண்டவரே உமக்குள் அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க, உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த வாரம் முழுதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிங்க எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.